தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு யார் முதல்வர் வேட்பாளராக இருக்கணும்? இபிஎஸ்ஸா அண்ணாமலையா? இபிஎஸ்ஸுக்கும் அண்ணாமலைக்கும் கம்பேரிசனே கிடையாது. அண்ணாமலை சிறந்த படிப்பு உள்ளவர், நேர்மையானவர், பாஜகவை இவ்வளோ வளர்த்துனவர், ஸ்டாலின் கூட நேரடி போட்டியில் இருக்கக்கூடியவர். ஆனால் இபிஎஸ்ஸை தான் கூட்டணியை போட்டு முதல்வர் வேட்பாளராக போட்டிருக்காங்க. முதல்வர் வேட்பாளர் கண்டிப்பாக அண்ணாமலை தான். எல்லா விதத்துலேயும் சின்ன குழந்தைகிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, முதல்வர் வேட்பாளர் பாஜகவில் நம்ம சிங்கம் அண்ணாமலை தான். ஆனால் தேவையில்லாமல் போயிட்டு இபிஎஸ் கூட கூட்டணியை போட்டு அவரை முதல்வர் வேட்பாளராக போட்டிருக்காங்க. ஒரு முங்குற கப்பல் அதிமுக, அது கூட போய் கூட்டணி போட்டு இப்போது நயினார் நாகேந்திரனை மாநில தலைவராக போட்டு பொதுக்கூட்டத்திலலாம் ஆள் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஆனால் எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் எங்கே முக்கு மூலையில் போய் யார்கிட்ட கேட்டாங்களாம் முதல்வர் வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் இருக்கணும்? அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைன்னு தான் பதில் வரும். ஆனால் இந்த மடத்தனமான முடிவை அமித்ஷா ஏப்ரல் மாதத்தில் இங்கே இபிஎஸ் கூட உணவு சாப்பிட்டு இந்த முடிவை அறிவித்தார். எதனால்னா கூட்டணியை காப்பாற்றுக்கிறது. ஒரு முங்குற கப்பல் அதிமுக. இபிஎஸ் ஒரு நம்பிக்கை, யாருக்கும் அவர் மேலே நம்பிக்கை இல்லை. டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா, யாருக்குமே அதிமுகவில் முன்னாள் அதிமுகவில் அவர் மேலே நம்பிக்கை இல்லை. இவர் கூட கூட்டணியை போட்டு இபிஎஸ்ஸை முதல்வர் வேட்பாளராக தேவையில்லாமல் அறிவிச்சிருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் அண்ணாமலை முதல்வர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அறிவிக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வாய்ப்பு. பாஜக மூத்த தலைவர்களுக்கும் இவரை முதல்வர் வேட்பாளராக ஒத்துண்டாங்கன்னா அவருக்கு மந்திரி பதவிக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் இபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக இருந்து ஜெயிச்சிட்டார்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதிமுக முங்குற கப்பல். அப்படியே ஜெயிச்சா கூட அவர் ஒரு மந்திரி பதவி கூட எந்த ஒரு பாஜக மூத்த தலைவர் கொடுக்க போகிறதில்ல. எல்லாம் அதிமுகவே அடித்து நவுத்துவார். அது மட்டும் இல்லை, இப்போ டிடிவி, ஓபிஎஸ், சசிகலாவும் விலகிட்டாங்க. அதனால் அண்ணாமலையுடைய பிளான் பாஜகவை வளர்த்தி முன்னுக்கு கொண்டு வரணும் தான். அவரு தான் திறமைசாலி, புத்திசாலி, தொண்டர்கள் எவ்வளோ ரசிகர்கள் அவருக்கு, படித்தவர். அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அண்ணாமலை தான் முதல்வர் வேட்பாளர். இந்த தப்பு ரங்கராஜ் பாண்டேயும் ரவீந்தர் சொல்கிறாங்க. சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. அவங்களுக்கு முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலையே இருக்கணும். எல்லா போஸ்டர்லேயும் அவர் ஃபோட்டோ தான் வரணும். அரவிந்த் கெஜ்ரிவாலும் சரி, ஒபாமாவும் சரி, முன்னாடியே அறிவித்து தான் ஜெயிக்க வச்சாங்க. ஃபஸ்ட் டைம் பிரசிடென்ட், ஃபஸ்ட் டைம் சீஃப் மினிஸ்டர், இவங்க 2 பேரையும் அறிவித்தாங்க போஸ்டர் போட்டு. அதனால் பண்ணணும் அது.